எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக நீங்கள் எத்தனை ஆண்டு போராடி இந்த படத்தை எடுத்திருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு முதற்கிலிருந்து பாராட்டுகள் வளர்க்கிறேன். நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் வந்தோம். பூமி விடிகள்ன்ற படத்துக்கு வெறும் நம்பிக்கையை மட்டும்தான் சுமந்துட்டு இருந்தோம், வேறு எதுவுமே கிடையாது. நம்பிக்கையோட நம்ம கதை ஜெயிக்கும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதே நம்பிக்கையோட நீங்கள் வந்து தீனா சார் அசத்திருக்காரு. நம்பிக்கைன்னு சொல்லும்போது எனக்கு கேப்டன் சார் தான் ஞாபகத்துக்கு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கேப்டனை பற்றி நிறையா பேசி ஞாபகப்படுத்திட்டீங்க. அவர் ஒரு முறை ஒரு படத்தில், நான் பண்ணுற படத்தில், கருப்புலிலான்ற படத்தில் ஹெலிகாப்டரில் தொங்க வேண்டிய ஒரு காட்சி. எல்லாரும் எனக்கெல்லாம் ரொம்ப பயம், எப்படா ஒரு, ஏன்னா ஹெலிகாப்டரில் உட்காந்துட்டு போகிறதே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான விஷயம். அப்படியே ஆடும் ஹெலிகாப்டர். நம்ம மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஷூட் பண்ணுறது, கீழே ஒரு ஹெலிகாப்டரில் கேப்டன் தூக்கிட்டு வரணும். நான் தூக்கியே அவனு விடாப்பிடியாக நின்று வந்து தூக்கிட்டேன். மேலேருந்து நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தோன்னே நான் கேட்டேன், என்ன கேப்டன் இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் உயிரே இல்லை கேப்டன், ஒரு சாதாரண நம்ம பெல்ட்டை போட்டுட்டு தொங்குறீங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. பெல்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதை பாருங்க, நான் இதை மாட்டிருக்கேன், இதை மட்டும்தான் நான் நம்புறேன், என் கையை மட்டும்தான் நான் நம்புறேன். அது மாதிரி தான் நம்ம தீனா சார் எப்படி ஒரு துணிச்சல் இருக்குன்னா, தன்னை மட்டுமே நம்பி எல்லாருக்கும் அற்புதமாக வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம தீனா சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் அவரை அடிக்கடி சந்திக்கிறது வந்து ஏவிஎம்ல தான் சந்திப்பேன், ஆஃபீஸில் தான். அவர் கூட போய் அங்கே உட்காந்து அங்கே சாப்பிட்டு நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே வரும்போதெல்லாம் ஒரு நாள் அந்த மத்தியான நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே கேட்பேன், சார் போகலாம் சார், சாப்பிட போகலாம் சார். அந்த வார்த்தையை வந்து நான் அடிக்கடி கேட்டது கேப்டன் தான், சாப்பிட போகலாமா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் கம்பெனியில் எந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதாவது முதல் முறையாக படம் பண்ணுறோம், ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ணி ஆகணும், சாரி ஹீரோவாக நடிக்கிறாரு, எல்லாத்தையும் மீறி உண்மையான விஷயம் என்னென்னா, சாப்பாட்டில் சினிமாவில் செலவே ஆகாது, யாருக்கும் தெரியாது. சாப்பாடை வந்து அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து படத்தையே பாதிக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை அற்புதமாக உணர்ந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அருமையாக சாப்பாடு போட்டாருப்பாங்க. அன்று அந்த மனதோடு அவர் சாப்பாடு போட்டதன் வெற்றி தான் இன்னைக்கு. இந்த ரஜினி ரசிகனுக்கு இன்று நாம் எல்லோரும் ரசிகர்கள் ஆகிவிட்டோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் ரஜினிக்கு ரசிகராக இருக்கலாம், நாங்கள் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு ரசிகராக. ஏன்னா இப்படி ஒரு துணிச்சல் அடித்து கொண்டுட்டு வந்துருக்கீங்க பாருங்க. அந்த வெற்றிக்கு வந்து எத்தனை முறை பாராட்டினாலும் உங்களை தகும்.